எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த சிறப்புமிகு விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கிறான். பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். நிச்சயமாக தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கும். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இது போன்று பல காரியங்களை, பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான். சொல்லுவது என்பது வேறு, கேட்பது என்பது வேறு. உதாரணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவது என்பது வேறு. நீ செய்வாயா மாட்டாயா என்று கேட்பது வேறு. இதே போல அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? எல்லாம் கேட்கிறான். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம், இதனுடைய ஆழம், இதை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு மாறாக நம்மாலே நடக்க முடியாது. ஆனால் நமக்கு அதற்கு நேரம் இல்லை. குர்ஆனின் பக்கம் திரும்பி பார்க்கவோ, மார்க்கத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவோ, ஷரியத்தின் பக்கம் பார்க்கவோ நமக்கு நேரம் இல்லை. சொல்ல போனால் ஷரியத்தும் மார்க்கமும் நமக்கு ஒரு தாவீஸ். தாவீஸ் போடுவது போடாமல் இருப்பது அது வேறு விஷயம். பின்னாலே ஞாபகம் வந்தால் தேவைப்பட்டால் சொல்லுகிறேன். தாவீஸ் போடுறதுங்கிறது என்ன உதாரணமா எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் போய் தாவீஸ் வாங்கி போடுறார். தாவீஸ் வாங்கி இடுப்புல கட்டிக்கிட்டார். இடுப்புல கட்டின பிறகு தாவீஸுக்காக என்ன செய்யணும்? உதாரணமாக இவருக்கு அடிக்கடி ஜுரம் வருதுங்கிறதுக்காக தாவீஸ் கட்டினார். ஜுரம் போயிருச்சு. இனி தாவீஸுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு இடுப்புல இருக்கும். குளிக்க போனாலும் இருக்கும், தொழுக போனாலும் இருக்கும், வீட்டில் இருந்தாலும் இருக்கும், வீதியில் இருந்தாலும் இருக்கும், ஊருக்கு போனாலும் இருக்கும், வெளியூருக்கு போனாலும் இருக்கும். அந்த தாவீஸுக்காக எந்த முயற்சியும் நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு இடுப்புல இருந்துகிட்டே இருக்கும், அதோட வேலை அது செய்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நாம் மார்க்கத்தை வச்சிருக்கிறோம், ஷரியத்தை வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா பரக்கத்துக்கு, ஏதாவது நல்ல காரியம் சொன்னா முன்னால் அல்லாஹ் ரசூலை வச்சு ஒரு பேருக்கு ஓதிட்டு அதுக்கு பின்னால எல்லா ஹராம் நடக்கும். உதாரணமா நிக்காஹ்ல, மௌத்துல, இது வீடு விசேஷங்கள்ல எத்தனையோ காரியம் ஒன்றொன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா அதை எல்லாம் வைத்துத்தான் மார்க்கத்தை முன்வைத்து அல்லாஹ் கேட்கிறான். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம படைச்சிருக்கிறது என்ன, எதுக்குன்னு நீங்க நினைச்சீங்க? மனிதன் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு நான் புரியுங்கிறது மட்டுமல்ல, நீங்க புரியறதில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் இதே கேள்விதான், இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இதே கேள்விதான், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் இதே கேள்விதான், இந்த ஊர்ல தெருக்கூற்ற ஆளுக்கும் இதே கேள்விதான். நீ எதுக்கு பிறந்திருக்கிற? பிறப்பினுடைய நோக்கம் என்ன? மனிதனை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த காலையில ஒரு நாஸ்டா, டிஃபன், மத்தியானம் ஒரு சாப்பாடு, ராத்திரிக்கு ஒரு சாப்பாடு, இடையில ஒரு 2 டீ, இதுக்கா அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? இல்ல கடையில் உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறானா? சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு சம்பாதிப்பது? எதற்காக? சாப்பிடுவதற்காக. சாப்பிடுவது எதற்காக? சம்பாதிப்பதற்காக. பகல் உழைப்பதற்காக, இரவு தூங்குவதற்காக. உழைக்கவும் தூங்கவும் தான் அல்லாஹ் படைச்சானா? என்னுடைய வேலை என்ன? மனிதர்களே, உங்களுடைய டியூட்டி என்ன? சாப்பிடுறது டியூட்டியா? சம்பாதிக்கிறது டியூட்டியா? கல்யாணம் பண்றது டியூட்டியா? மனிதனுடைய டியூட்டி என்ன? பாருங்க, உதாரணமா ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறார். டிராபிக் போலீஸ் அங்க நிப்பார் டிராபிக்ல. அவர் இடையில டீ குடிக்கவும் போவார், சாப்பிடவும் போவார், இடையில அவருக்கு தூங்கவும் நேரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அவருடைய டியூட்டி என்ன? அவருடைய டியூட்டி டிராபிக்ல நின்று டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது அவருடைய டியூட்டி. மற்றதெல்லாம் டியூட்டி இல்லை. அந்த 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கும்போது இடையில ஒரு
மலஜலம் கழிக்க போவார், இடையில சாப்பிடவும் போவார், இடையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க கூட செய்யலாம். ஆனால் அதுவெல்லாம் டியூட்டியில சேர்ந்ததில்லை. சகோதரர்களே, நாம் விளங்க வேண்டியது என்ன? என்னுடைய டியூட்டி என்ன? உலகத்திலே பிறந்தோம் சரி, இருக்கிறோம் சரி, இறப்போம் சரி, டியூட்டி என்ன? சகோதரர்களே, நான் ஒரு அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை நான் இதன் மூலம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை, பெரிய ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கம் என்ன? பூரா உலகத்திலும் அல்லாஹ்வுடைய நாமத்தை உயர்த்தியாக்குவது. இதுதான் நம்முடைய டியூட்டி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரா உலகத்துடைய சாந்திக்கு, சமாதானத்துக்கு, பூரா உலகத்துடைய நிம்மதிக்கு, சகோதரத்துவத்துக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு, பண்புக்கு, குணத்துக்கு எத்தனை வகையான உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா தன்மைகளையும் பரத்துவதற்காக பாடுபட்டார்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியை உலகத்திற்கு எடுத்து ஓதுவதற்காக, எடுத்து சொல்லுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதான் அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா கலக்னாகும் அபஸா, நீங்கள் வீணாக படைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன அர்த்தம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வீணாக படைக்கவில்லை. வீணாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களை நம்முடைய ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம், பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி நாம். நம்ம உலகத்துல சாதாரண ஒரு ஜீவன் இல்ல, சாதாரண ஒரு பிராணி இல்ல. பாருங்க, பிராணின்னு சொன்னா உலகத்துல ஆடும் ஒரு பிராணி தான், மாடும் ஒரு பிராணி தான், சிங்கமும் ஒரு பிராணி தான், எல்லாம் ஒரு பிராணி தான். ஆனால் எல்லா பிராணிகள் மாதிரி நம்ம இல்லை. எல்லா பிராணிகளையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதன் ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்துல வேற யாருக்கு இந்த சக்தி தரல. நம்ம விட எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நம்மளை விட எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, நம்மை விட எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை விட எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அத்தனை ஜீவராசிகளின் மீது கண்ட்ரோல் நமக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த ஜீவராசியும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு சிங்கம் மனிதனை கண்ட்ரோல் பண்றத? சிங்கத்தை பார்த்து மனிதன் பயப்படலாம், ஆனால் சிங்கமும் மனிதனும் எதிரும் புதிருமாக இருந்தால் மனிதன் தான் சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர சிங்கம் மனிதனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? ஒரு சிங்கம் கொண்டு போய் ஒரு பெரியவர் சொல்லுவார், நம்மகிட்ட முன்னால ஒரு பெரியவர், அவர் பயான்ல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சாதாரண ஒரு மாடு, சிங்கம் இருக்கட்டும், மாடு சாதாரண பாக்கிறோமே, அந்த மாட்டின் மீது கூட நமக்கு தான் எல்லாம் கண்ட்ரோல் தந்திருக்கலாம். அவர் கேட்பார், மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மனிதன் கொண்டு போறதை பார்த்திருக்கிறோம். எங்கேயாவது மனுஷனுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மாடு கொண்டு போயிருக்கா? ஒரு 6 வயசு பையன் ஒரு மாட்டை எடுத்துக்கொண்டு போறான். 6 வயசு பையன் மூக்கணாங்கயிறு போட்டு மாட்டை எடுத்துக்கொண்டு போறான். அந்த மாடு பேசாம போகும். பாருங்க, 2 பெரிய பெரிய மாடு பூட்டப்பட்ட வண்டியில அந்த மாட்டுக்கு, அந்த வண்டிக்காரருடைய மகன் 8 வயசு அல்லது 10 வயசு இருக்கும். அவன் 2 மூக்கணாங்கயிறு கையில பிடிச்சு கொண்டு மாட்டை 2 மாடு ஓட்டி அவன் சொன்னபடி கேட்குது. சில மாடு ரிவேர்ஸ் கூட போகுது, வண்டி இருக்க ரிவேர்ஸ் போகும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி கார்ல வாகனத்துல ரிவேர்ஸ் இருக்கிறது சரி, மாட்டுக்கு ரிவேர்ஸ் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. கடைசி பார்த்தா ஒண்ணு இல்ல, இந்த மூக்குல போட்டிருக்கிற கயிறு இருக்குது, அதை இப்படி இழுத்த உடனே அது வலி தாங்காம பின்னால வருது. மூக்குல ஏற்படுற வலி தாங்காம, இவனுக்கு கயிறு போடுறதுக்கு இடம் கழுத்துல போட்டா அது சொன்னபடி கேட்காது. ஆக மிருதுவான இடம் மூக்கு. இந்த மூக்கு இடையில இருக்கிற சந்து, அதுல கயிறு நுழைச்சிருக்கலாம். இப்ப பின்னால இழுத்த உடனே அதுக்கு வலிக்குது, காலத்துக்கு பின்னால வைக்குது. அதான் அதோட ரிவர்ஸ் கியர். அந்த மாட்டை மனிதன் தான் அடக்க முடியுமே தவிர எந்த காலத்திலும் மாடு இல்லை. அது யானையாக இருந்தாலும் சரி, அது சிங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ராஜநாகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனிதனை அடக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கல. மனிதனுக்கு மட்டும்தான் பிரத்யோக சக்தி கொடுத்திருக்கிறான். இன்னும் அந்த பெரியவர் சொல்லுவார், ஒரு சாதாரண மாட்டை அடக்கிறான், யானை அடக்கிற, சிங்கத்தை அடக்கிறான். சிங்கத்தினுடைய சக்தி சொல்ல வேண்டியதில்லை, யானையினுடைய சக்தி சொல்ல வேண்டியதில்லை. நான் அடிக்கடி இதையும் சொல்றது, யானையின் மீது ஏறி சாதாரணமா பிச்சை கேட்க கூட வர்றாங்க. யானை மேல ஏறி உட்கார்ந்து இவன் அந்த யானை இவன் சொல்றபடி கேட்குது. அந்த யானை ஓட்டக்கூடிய யானை பாகன், ஒரு யானை பாகன் கேட்ட, எப்படி யானை ஓட்டுறீங்க? யானை அவர் சொன்னாரு, வலது கால் இது எக்ஸிலேட்டரா, இடது கால் பிரேக்கா, 2 காதுக்கு கீழே வச்சிருக்கிறார் காலை. இது அமுத்தனா யானை நடக்கும், இது அமுத்தனா யானை நிக்கும். இவனுடைய காலுடைய சாடைக்கு அது ஒத்து போகிறது. இவன் காலில் இவனுடைய காலை அதனுடைய காதிலே வைத்து அமுக்கும் பொழுது அது வேகமாக போகவும் செய்கிறது, இன்னொரு காலிலே அமுக்கும் பொழுது அது நிற்கவும் செய்கிறது.
இப்படி யானையை அடக்கிற மனிதன் அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியை வெளிக்காட்டுவதற்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கொசு இருக்குங்களே, இந்த காலத்துல எல்லாம் குட் நைட் அது இது கொசு பத்தி ஆகி போச்சு. இல்லையான கொசுவலை இருக்கிற காலத்துல இப்பவும் கொசுவலை தான் பாதுகாப்பு. கொசுவலை கட்டிட்டா பாதுகாப்பு. எல்லா மிருகங்களையும் பிடித்து வலைக்குள்ள போட்டு வைக்கிற மனிதன், ஒரு மிருக ஒரு கூட்டுக்குள்ள ஒரு வலைக்குள்ள சிங்கம் இருக்கு, ஒரு வலைக்குள்ள கரடி இருக்கு, ஒரு வலைக்குள்ள புலி இருக்கு, எல்லா மிருகத்தையும் வலைக்குள்ளே போட்டு வைக்கிற மனிதன் கொசு வரும்போது அதை பிடிச்சு வலையில போடுறதில்லை, இவன் போய் வலையில படுத்துக்கிறான். எல்லா மிருகத்தையும் பிடித்து வலைக்குள்ள போட்டுட்டு கொசு வரும்போது மட்டும் இவன் போய் வலைக்குள்ளே படுத்துக் கொள்ளுகிறான். படுத்துக்கொண்டு என்ன பேர் சொல்றான், எந்த வலைக்குள்ளே சிங்கம் இருக்கிறதோ அது சிங்க வலை, எதற்குள்ளே புலி இருக்கிறதோ அது புலி வலை, எதற்குள்ளே கரடி இருக்கிறதோ அது கரடி வலை, எதற்குள்ளே மனிதன் இருக்கிறானோ அதற்கு பெயர் கொசு. அது என்னது, மனித வலை இல்ல சொல்லணும், பெயர் மட்டும் மாற்றி வைத்துக் கொண்டார். ஏனென்றால் இந்த மனித வலை என்று சொல்லுவது மரியாதையாக இருக்காது என்ற காரணத்தினால. யானையை பணிய வைத்த அல்லாஹ் மனிதனுக்கு கொசு வரும்போது அதை இவனால ஒண்ணு செய்ய முடியாது. நான் ரொம்ப சில சமயத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுறது, சில கொசுவுக்கு அதுக்கு கடிக்கிறதுக்கு இடம் எங்க கிடைக்குதுன்னு நம்ம கன்னத்துல திருப்பி திருப்பி இங்கதான் வந்து உட்காரும். எல்லா இடத்திலும் கடிக்குது, கன்னத்துல கடிக்குது. இப்ப என்ன செய்தோம், அப்படியே கையாட்டணும், போயிருச்சு, மறுபடியும் அங்க வந்து உட்கார்ந்துச்சு. இப்போ எழுதிக்கிட்டு இருந்த எனக்கு கோபம் வந்துச்சு, கோபம் வந்து பேனா வச்சு பார்த்துக்கிட்டே இருந்த, வந்து உட்கார்ந்துச்சாலே ஓங்கி ஒரு அரை, கொசு போயிருச்சு, அடி எனக்கு தான் என் கையால. அல்லாஹு தஆலா நமக்கு புத்தி வர வைக்கிறதுக்காக, நான் நினைத்தால் உன்னை கொசுவிற்கு முன்னாலே உன்னை அதைவிட பலகீனமாக ஆக்கிவிட முடியும். இதையெல்லாம் அல்லாஹ் செய்துவிட்டு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பதவி இருக்கிறது, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இருக்கிறது, தன்னுடைய பிரதிநிதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். வஜஅல்னாகும் ஹலாயிஃப, உங்களை நான் என்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறேன். சாதாரண ஜீவராசி இல்லை நீங்கள், நீங்க ஒரு கொசு இல்லை, நீங்க ஒரு ஆடு இல்லை, நீங்கள் ஒரு கோழி இல்லை. இந்த அண்ட சராசரம் அத்தனையும் உங்களுக்காக, சஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகள் அத்தனையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன். சஹர லக்கும், உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். சூரியன் அதனுடைய இயக்கம் மனிதனுக்காக, சந்திரனுடைய இயக்கம் மனிதனுக்காக, நட்சத்திரங்களுடைய இயக்கம் மனிதனுக்காக, பூமியினுடைய இயக்கம் மனிதனுக்காக, காற்று தண்ணீருடைய இயக்கம் மனிதனுக்காக, அத்தனையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக படைத்துவிட்டு மனிதனை அல்லாஹ்வுக்காக படைத்திருக்கிறான். நம்முடைய டியூட்டி அல்லாஹ்வுக்காக வேலை பார்ப்பதுதான். சாப்பிடுவது அந்த டியூட்டிக்காக, தூங்குவது அந்த டியூட்டிக்காக, திருமணம் செய்வது அந்த டியூட்டிக்காக. ஏன் டியூட்டி செய்யறதுக்கு மனிதர்கள் வேணுமே, அது திருமணம் செய்தால் தான் மனிதர்கள் கிடைப்பார்கள், திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக் கொண்டால் தான் மனிதர்கள் கிடைப்பார்கள். அந்த டியூட்டி அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். எனவே நாம் நம்மை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் செய்கிற தவறுகளிலே ஆகப்பெரிய தவறு, மனிதனுக்கு தனக்கு டியூட்டி என்ன என்பதை விளங்கவில்லை. தாய்மார்களை குறிப்பாக இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் எதற்காக இருக்கிறோம், காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை எதற்காக வேலை செய்கிறோம், மாலையிலிருந்து காலை வரை எதற்காக வேலை செய்கிறோம், இந்த வேலைக்காக வேலையா அல்லது வேறொன்றுக்காக வேலையா, நம்முடைய வேலையே இதுவா அல்லது வேறொரு வேலை இருக்கிறதா? நம்முடைய வேலை அல்லாஹ்வுக்கு பணிவதும், நம்மை படைத்தவனுக்கு பணிவதும், படைத்தவனுக்கு உலகம் முழுவதையும் பணிய வைப்பதும். நமக்கு யாரையும் பணிய சொல்லவில்லை, நமக்கு முன்னாலே யாரையும் பணிய சொல்லவில்லை. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தும் முகமாக சொல்லுவதுண்டு, நாம் இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் பணிய வேண்டிய அவசியப்பட்டவர்கள் அல்ல. தாய்மார்களே, நாம் அல்லாஹ்விற்கு பணிவோமே ஆனால் இந்த உலகம் முழுவதும் நமக்கு பணியும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நம்மை அல்லாஹ் யாருக்கு முன்னாலேயும் பணியவும் சொல்லவில்லை, குனியவும் சொல்லவில்லை. உதாரணமாக பாருங்க, சலாம் சொல்லும் போது சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும், யார் பார்த்தாலும் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கற வாசகம் இருக்க சாதாரணமான ஏதோ ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்ற மாதிரி இல்லை, அல்ல சபாஹுல் கைர் சபாஹுல் மஸா சொல்ற மாதிரி அது மாதிரி இல்லை, சபாஹுல் கைர் மஸாவுல் கைர் சொல்ற மாதிரி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது இருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய வெறும் முகமன் அல்ல. அதாவது உங்களுடைய சலாமத்தை நான் விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய மனிதாபிமானம் முதலிலே இதுதான். யார் முன்னாலே வந்தாலும் சரி, அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர் விரும்ப வேண்டும். அப்படி விரும்பவில்லை என்று சொன்னால் இவர் மனித உருவத்திலே இருக்கிற மிருகம். சகோதரர்கள், இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இங்கே ஆரம்பமாகிறது. பூரா உலகமும் காது திறந்து கேட்டுக் கொள்ளட்டும். இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இங்கே ஆரம்பமாகிறது. நாம் யாரை சந்திக்கிறோமோ, யாரை சந்தித்தாலும் சரி, மனிதனுடைய இயற்கையிலே தான்
நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தோன்றுவது மனித இயற்கை. ஆனால் அப்படி வரக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய அடிமை. எனக்கு மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அழிந்து போகிற, முடிந்து போகிற, நிரந்தரம் இல்லாத, தரம் இல்லாத, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. என்றைக்கு நான் போவேன் தெரியாது. எனவே இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே நான் எல்லோருக்கும் நல்லது செய்கிறவனாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சலாமத் உண்டாவதாக. எல்லோருடைய சலாமத்தையும் விரும்புகிறவன் தான், எல்லோருடைய நன்மையும் கருதுகிறவன் தான் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமே தவிர, அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு குறைந்து விட வேண்டும் என்றோ, அவருக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட வேண்டும் என்றோ, அவருக்கு நஷ்டமோ கஷ்டமோ ஏற்பட்டு விட வேண்டும் என்றோ நினைக்கிற ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்க முடியாது சகோதரர்களே. அதே போல அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒருவருக்கு வியாபாரத்திலே நஷ்டமாகிவிட்டது, ஒருவருக்கு தன்னுடைய தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் ஏதோ கஷ்டம் வந்து விட்டது, அப்படியா ஆயிடுச்சா, மனசுக்குள்ள வேணும், அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், எப்படி நினைக்கிறார் பாருங்க. அல்லாஹ் தஆலா இவருக்கு நல்லது இந்த உலகத்தில் நினைக்க மாட்டான், ஆகிரத்தில் நினைக்க மாட்டான். மூமினுடைய மனம் விசாலமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தை விட விசாலமாக இருக்க வேண்டும். அதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு அர்த்தம். இந்த ஸலாத்திலிருந்து ஆரம்பித்து அல்லாஹ் தஆலா மனிதனுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் தஆலா சித்தரித்து காண்பித்திருக்கிறான். எல்லா நிலைகளிலும் மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டும். இதுதான் சலாம் சொல்லுவதை வைத்திருக்கிறான். ஆனால் சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். யார் பதில் சொல்லுகிறாரோ வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். சலாமுடைய முறை என்ன? யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவது சுன்னத்து. யார் அதை சொல்லாமல் விடுகிறாரோ அவர் தீனுக்கு மாற்றமாக நடக்கிறார். அதனால எந்த முஸ்லிமை பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் ஹதீஸிலே, புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிறது, மன் அரஃப்த வல்லம் தாரிஃப், உங்களுக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அறிமுகமானவர்களுக்கு தான் சலாம் சொல்லுவது என்பது பழக்கத்தில் உள்ளதல்ல, மார்க்கம் சொல்லுவதல்ல. ஒரு முஸ்லிம் என்று யாரை கண்டாலும் சரி அவருக்கு சலாம் சொல்லுங்கள். சரி, சலாம் சொல்லுவது சுன்னத்து. அதை கேட்ட பிறகு நான் பதில் சொல்லுவது வலைக்கும் அஸ்ஸலாம், நீங்கள் எப்படி என்னுடைய நன்மையை, என்னுடைய சலாமத்தை விரும்புகிறீர்களோ அதே போல நான் உங்களுடைய நன்மையை விரும்புகிறேன், உங்களுடைய சலாமத்தை விரும்புகிறேன். வலைக்கும் அஸ்ஸலாம். இது சத்தமா சொல்லணும். யார் சலாம் சொன்னாரோ அவருடைய காதுல விழுகிற அளவுக்கு சத்தமா சொல்லணும். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, நான் முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டேன் வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி சொல்ல, அப்படி செய்யறது தப்பு. பதில் என்னவோ ஆயிரும். ஆனாலும் முறை என்னவென்று சொன்னால், யார் சலாம் சொன்னாரோ அவருடைய காதுக்கு அந்த பதில் போய் சேர வேண்டும். என்னுடைய சலாமுக்கு பதில் சொல்லுவது வாஜிப் என்று சொல்லப்படுகிறது. சுன்னத்திலே மிக அவசியமான சுன்னத், விட்டால் பெரிய குற்றம் ஏற்படுகிறது. ஆனா பாருங்க, இங்க ஒன்று இதான் கவனிக்கணும். சலாம் சொல்லும் போதும் சரி, பதில் சொல்லும் போதும் சரி, தலையை குனியலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லலாமா? சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன ரெண்டு கையில என்ன இருக்கு, இதுல அஸ்ஸலாமு இதுல அலைக்குமா? இதுல என்ன அஸ்ஸலாம் இதுல அலைக்குமா வச்சிருக்கிறாருங்க. கையை தூக்க வேண்டியதில்லை, சும்மா கையை இருக்கிற மாதிரி வச்சு, தலை இருக்கிற மாதிரி வச்சு கை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நின்ற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், முடிவு போச்சு. சரி, ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், அவருடைய காதில் விழுகாது என்று கருதினால் தான் சலாம் சொல்லுவதற்காக கையால் சாடை செய்தால் குற்றம் இல்லை. ஆனால் தலையை குனியக்கூடாது. சலாம் சொல்லும் போதோ அல்லது பதில் சொல்லும் போதோ தலையை குனியக்கூடாது. ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய தலை அல்லாஹ்வுக்கு முன்னாலே மட்டும்தான் குனியும், வேறொருவருக்கு முன்னாலே குனியாது. இந்த உலகத்தில் யாருக்கு முன்னாலும் குனியாது. குனிந்தால் அல்லாஹ்வுக்கு முன்னாலே. அல்லாஹ்வுக்கு முன்னாலே எவ்வளவு குனியணும்? முதல்ல நிக்கணும். தொழுகையில பாருங்க தாய்மார்களே, முதல்ல நிக்கணும், தக்பீர் கட்டி நின்றீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும். ருக்கு செய்வது என்பது 6 அடி மனிதனாக இருந்தால், 5 அடி மனிதனாக இருந்தால் 2.5 அடி குனியறதுக்கு பேர் ருக்கு. 2.5 அடி சாயணும். 5 அடி மனிதன் 2.5 அடி ஆனாத்தான் ருக்கு. நான் சொல்றது எவ்வளவு புரியுதோ எனக்கு விளங்குற. 5 அடி இருக்கிற மனிதன் பாதியா குனிஞ்சிடணும், 2.5 அடி ஆயிரணும், அப்பதான் ருக்கு. 5 அடி இருக்கிற மனிதனுக்கு உயரமே இல்லாமல் தலை எங்க போயிடணும்? காலுக்கு சமம் ஆயிரணும். 5 அடி இருக்கிற மனிதன் சஜ்தா எப்ப ஆகும்? 5 அடி அவன் கீழே வரணும். இதுக்கு மேல அவன் கீழே போக முடியுமா? எந்த சஜ்தா செய்கிறோமோ அந்த சஜ்தாவுக்கு கீழே அவன் போக முடியுமா? போக முடியாது. அப்படி போனாதான் அதுக்கு பேர் சஜ்தா. அல்லாஹ்வுக்கு முன்னால இவ்வளவு குனியனோ அதுக்கு மேல குனியறதுக்கு இடம் இருக்காது. மனிதர்களுக்கு முன்னால குனியக்கூடாது. எவ்வளவு குனியக்கூடாது? சும்மா தலையை அசைக்க கூட கூடாது. என்ன தாத்பரியம் பாத்தீங்களா? இஸ்லாத்துடைய தாத்பரியம். இந்த உலகமே மனிதனே, மூமினே, உன்னுடைய கையிலே, நீ அல்லாஹ்வுடைய கையிலே. சோதர்களே, நண்பர்களே,
தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிட்டால் இந்த உலகத்திலே நமக்கு வேறொன்று தேவையே இல்லை. நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிட வேண்டும். நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிட்டால், உதாரணமா பாருங்க, அந்த காலத்தில் அடிமைகள் வாங்குற பழக்கம் இருந்துச்சு. ஒரு மனுஷனையே விலைக்கு வாங்குற பழக்கம் இருந்துச்சு. இந்த காலத்துல ஆடு மாடு விலைக்கு வாங்குறோம். ஒரு மாட்டை ஒரு மனிதன் விலைக்கு வாங்கிட்டான் என்றால் மாட்டினுடைய தலையும் வந்துடும், மாட்டினுடைய காலும் வந்துடும், மாட்டுடைய குடலும் வந்துடும், மாட்டில் இருக்கிற ரத்தமும் வந்துடும், மாட்டில் இருக்கிற பாலும் வந்துடும். மாடு 8 மாச சினையாக இருந்தால் மாட்டு வயிற்றில் இருக்கிற குட்டியும் வந்துடும். மாட்டை விலைக்கு வாங்கினா மாட்டுல இருக்கிற அவ்வளவு வந்துடும். இதே போல நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிட்டால் அல்லாஹ்வுக்கு என்னென்ன சொந்தமோ அவ்வளவு நமக்கு சொந்தமாயிரும். இது ஒரு புரிய வேண்டிய விஷயம். நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமாயிரணும். இதத்தான் ஹதீஸ்ல வந்திருக்கு, மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஆகி விடுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகி விடுவார். நாம இந்த காலத்துல இதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். 5 நேரம் தொழுகிறதுக்கு கூட அவகாசம் இல்லை. ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு இபாதத் செய்யறதுக்கு அவகாசம் இல்லை. ஜகாத்தை முழுமையா கொடுக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஹஜ் செய்யறது எந்த முறையில செய்யணுமோ அது செய்யறதுக்குள்ள தோரணைகள் இல்லை. எல்லாத்தை விட்டு தூரமாயிட்டோம். மார்க்கத்தை விட்டு மிக தூரத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இன்று நமக்கு அத்தியாவசியம். காலகட்டத்தில் உலகம் எங்கேயோ வந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு நல்ல வழி தேட வேண்டுமானால் அது இஸ்லாம் தான். எனவே தானாகவே இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நாம் நம்மை முதலிலே புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. நாம் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அப்படி வாழ வேண்டும். இதிலே அல்லாஹ் சொன்ன கடமைகளிலே ஆகப்பெரிய கடமை அல்லாஹ்வை நம்புவது. ஆகப்பெரிய கடமை அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புவதற்கு அர்த்தம் என்ன? வேறு எதையும் நம்பாமல் இருப்பது. இது ரெண்டு புரியணும். அல்லாஹ்வை நம்புறேன், அத்துடனே என் பாக்கெட்ல இருக்கிற 1000 ரூபாயும் நம்புறேன் என்றால் இது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை. பாதி அல்லாஹ் மேல நம்பிக்கை, பாதி இது மேல நம்பிக்கை, பணத்து மேல நம்பிக்கை. அப்படி இல்லை. பணத்தை கொண்டுதான் ஆகிறது. ஆனால் அல்லாஹ் நாடினால் அதே பணத்தாலே இவருக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கிடைக்கலாம். எனவே முதல் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அடுத்து நான் அல்லாஹ்வுடையவனாக இருக்கிறேன் என்று ஒரு ஆணும் பெண்ணும் சொல்லுவதற்கு அடையாளம் 5 நேரத்தினுடைய தொழுகை. முதலில் காலையில் எழுந்தவுடனே தொழுகை, ராத்திரி படுக்கும் போது தொழுகை, இடையில 3 வேளை, மொத்தம் 5 நேரம் ஒரு மனிதன் ஆணாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். பெண்களாக இருந்தால் தங்களுடைய வீடுகளிலேயே தொழுவதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். சகோதரர்களே, என்ன அநியாயம் இன்றைக்கு நம்முடைய பெரிய பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய பங்களாக்கள், அரண்மனை போன்ற பங்களாக்கள் கட்டுவதிலே கூட தொழுகைக்கு என்று ஒரு இடம் ஒதுக்குவது நம்முடைய பழக்கத்தில் இல்லை. தொழுகைக்கு என்று ஒரு இடம், அதுல தொழுகிற வேலை மட்டும்தான் செய்யணும். அந்த இடத்துக்கு போனாலே தொழுகை ஞாபகம் வரணும். எத்தனை வீடுகள் இருக்க எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக பழக்கம், நாம வீடு கட்டும் போது விருந்தாளிகளை வரவேற்கிறதுக்கு வரவேற்பறை இருக்கும், ஹால் இருக்கும், 1க்கு 4 பெட்ரூம் இருக்கும், ஒவ்வொரு பெட்ரூம்லயும் பாத் அட்டாச் இருக்கும், கக்கூஸ் அட்டாச் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு பங்களாவில் இல்லையானால் தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் தாய்மார்களை நம்ம எல்லாம் தொழுகையாளி இல்லையா? நாம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை தொழுக வேண்டாமா? அல்லாஹ்வை வணங்க வேண்டாமா? அல்லாஹ்வை வணங்குவதுதான் தாய்மார்களை நம்முடைய டியூட்டி, நம்முடைய வேலையே அதுதான். எனவே வீடுகளிலே அல்லாஹ் தொழுவதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல தொழுகைக்குரிய விருப்பு, அந்த இடத்துல குர்ஆன் ஷரீஃப், இன்னும் மற்ற திக்ர் தஸ்பீஹ் எல்லாம் செய்வதற்குள்ள சாதனங்கள், குழந்தைகள் கூட அந்த இடத்துக்கு போன உடனே தொழுகை ஞாபகத்துக்கு வரணும். ஆனா இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கு தெரியுங்களா? உள்ள நுழைஞ்ச உடனே தொழுகிற ஆளுக்கு தொழுகை மறந்து போயிடும். நல்ல தீன்தாருக்கு தீன் மறந்து போயிடும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. நம்முடைய வீடுகள் இப்படிப்பட்டவைகளாக ஆகிவிட்டன. நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தால் தொழுகை மறந்து போயிடும். யார் நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆளுங்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு கூட வேற எல்லாம் வந்து எல்லாம் பேசலாம். வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற சூழ்நிலை இருக்கே, அங்க எதை பற்றியும் தீனுடைய எந்த காரியத்தை பற்றியும் பேசுவதற்குரிய வாய்ப்போ ஒரு சந்தர்ப்பமோ ஒரு சூழ்நிலையோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது. மாறாக அந்த வீட்டுக்கேற்ப நான் வாழ வேண்டும் என்று நம்முடைய வீடுகளை ஆக்கிக் கொண்டோமே, இது எவ்வளவு பெரிய நாம் அல்லாஹ்விற்கு செய்திருக்கிற துரோகம் சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு செய்திருக்கிற துரோகம். எனவே இந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, தொழுகை, பிறகு இருக்கிற அடுத்தடுத்து உள்ள கடமைகள் நமக்கு தெரியும். இவைகளை நிறைவேற்றி உலக மக்களை நிறைவேற்ற வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். இதற்கு பெயர் தான் ஷரியத். இந்த ஷரியத்தின்படி நடப்போமையானால் நமக்கு என்ன கிடைக்கும்?
ஷரியத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? குர்ஆனிலே வருகிறது, லவிஸ்தகாமு அல தரீகத்தில் அஸ்தைனாஹும் மான் கதகா. வேறு பல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் சரியான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால், லவிஸ்தகாமு அல தரீகத்தி, அவர்கள் சரியான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால், லஸ்தைனாஹும் மான் கதகா, அவர்களுக்கு வேண்டிய அளவு மழை நீரை நான் கொடுத்திருப்பேன். சாதாரண மழை தண்ணி, மழை தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை, தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை. எவ்வளவு பெரிய விவசாயம் இருக்கலாம், வேளாண்மை இருக்கலாம், விவசாய ஆராய்ச்சிகள் இருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணைகள் இருக்கலாம், ஆராய்ச்சியாளர்கள் இருக்கலாம், அத்தனை இருக்கலாம். ஆனால் வழிநெடுக பாருங்க, நான் வரும்போது பார்த்த ஒரு இடத்துல தென்னை மரம் இப்பதான் வச்சிருக்குது, பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒரு 8 வயசு பையனை கழுத்து முடிச்ச மாதிரி தெரியுது. ஒரு பெரிய மரம், அது அதனுடைய தலைபாகம் ஒடிந்திருந்தால் ஏதோ வயசான ஆளு, என்ன மாதிரி ஒரு வயசான ஆளு மொத்தா போன மாதிரி தெரியும். இப்பதான் விளையுது, இவ்வளவு உயர்ந்தா இருக்கு அந்த மரம், அவ்வளவு இலையும் காஞ்சு தொங்குது. என்ன ஆச்சு? உங்களுடைய விவசாயம், உங்களுடைய வேளாண்மை, உங்களுடைய ஆராய்ச்சி. இந்தியாவுக்கு மட்டும் சொல்லல, இந்த உலகம் பூராவுக்கும் என்ன ஆராய்ச்சி. இங்க தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணி எங்கிருந்து வரும்? தண்ணி உற்பத்தி செய்யற ஏதாவது இடம் இருக்கா? வானத்திலிருந்து மழை பெய்தாலே தவிர தண்ணி கிடைக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைத்துல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அஃபரைத்துல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் தான் கொடுக்கறானா இல்லையா, இல்ல நம்முடைய திறமையில சக்தியில வாழ்றோமா, இதையெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அஃபரைத்துல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த தண்ணீரை கொஞ்சம் சிந்தித்தீர்களா? அந்த தண்ணீரை பற்றி நீங்க குடிக்கிற தண்ணி எப்ப குடிக்கிறீங்க? தினமும் குடிக்கிறீங்க. சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரை தண்ணி குடிச்சாகணும். ஒவ்வொருத்தருக்கு தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்காம விட்டுருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கைதிகளை தண்டிக்கிறதுக்கு நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு தண்ணி மட்டும் கொடுக்காம விட்டுறது. இவன் பிரியாணி தின்ற வேகத்துல அவனுக்கு தண்ணி எப்படி தேவைப்படும்? இப்ப பிரியாணியை விட அத்தியாவசியம் தண்ணி தான். பிரியாணி இல்லாட்டா சாக மாட்டான், தண்ணி இல்லாட்டா செத்துருவான். சோதரர்களே, பிரியாணி இல்லாட்டா சாக மாட்டான், தண்ணி இல்லாட்டா செத்துருவான். மறுபடியும் அவனை பிரியாணி சாப்பிட சொல்றது தண்ணி கொடுக்காமையே, இது எப்படி தண்டனை? சாப்பாடு இல்லாம பட்டினி போடுறது ஒரு தண்டனை. சாப்பாட்டை கொடுத்து தண்ணி இல்லாம விட்டு பார்க்கணும். சாதாரணமா இன்னைக்கு போய் செய்து பாருங்க, அநேகமான பேர் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ராத்திரி சாப்பிட்டு தண்ணி குடிக்காம படுத்துறணும், தூக்கமும் வராது, தூக்கமும் வராது. விடிய விடிய தண்ணி ஞாபகம் தான் இருக்கும். இந்த ஒரு கிளாஸ் தண்ணி இல்லைன்னா மனிதன் ஒண்ணு செய்ய முடியாது. இதே போல இந்த தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது நீங்கள் சிந்தித்தீர்களா? அஃபரைத்தும், நீங்கள் சிந்தித்தீர்களா? ரா என்று சொன்னால் அரபியில பார்ப்பது என்று அர்த்தம். ஒன்னு இருக்குது பார்க்கிறது, கண்ணால பார்க்கிறது, இன்னொன்னு இருக்குது அறிவால பார்க்கிறது. அஃபரைத்தும், உங்களுடைய அறிவாலை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த தண்ணியை கண்ணால பார்க்கிறது, அது எப்போது பார்க்கறீங்க? அது முஸ்லிம் தான் பார்க்கிறார், முஸ்லிம் அல்லாதவரும் பார்க்கிறார். குடிக்கும் போது தண்ணி பார்த்துக்கிட்டு தான் குடிக்கிறீங்க. கொஞ்சம் அறிவால பாருங்க தண்ணியை. அஃபரைத்தும், உங்களுடைய அறிவாலை இந்த தண்ணீரை பார்த்தீர்களா? அல்மா அல்லதி தஷ்ரபூன், சாதாரணமாக குடிக்கிற இந்த தண்ணி. அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கிறோமா? உங்களிலே யாருக்காவது சக்தி இருக்கா மேகத்தின் தண்ணி கொண்டு வர்றதுக்கு? பாருங்க, தண்ணி இல்லை. சில காலத்துல மழை பெய்யல, மழை பெய்யலன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? முஸ்லிம்களாக இருந்தால் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தொழுகை தொழுவோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் மழைக்கு வேண்டி அவங்களுடைய பிரார்த்தனை செய்வாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் மழைக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க. மழைக்கு ஜனாதிபதி அப்ளிகேஷன் போட முடியாது, மழைக்கு முதல்வர் அப்ளிகேஷன் போட முடியாது, மழைக்கு சட்டசபையில தீர்மானம் போட முடியாது, மழைக்கு பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட முடியாது, பில் பாஸ் பண்ண முடியாது. எந்த பில் நீ பாஸ் பண்ணிக்கிட்டே இரு, மழை பெய்யல அவ்வளவு நின்று போயிடும். அல்மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற தண்ணி. சரி, இந்த தண்ணி வேணுமானா என்ன செய்யணும்? சோதர குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீ அந்த லவ் இஸ்தகாமு அல தரீகத்தி, அவர்கள் நேரான பாதையிலே ஒழுங்கான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால் லஸ்கைனாஹும், நாம் அவர்களுக்கு குடிக்க கொடுத்திருப்போம். மான் கதகன், நிறைவான தண்ணீரை, அவர்களுக்கு வேண்டிய அளவு தண்ணீரை. சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், இந்த கிராமவாசிகள், நகரவாசிகள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்திருப்பார்களே ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்து பூமியிலிருந்து நாம் பரக்கத்துகளை திறந்து கொடுத்திருப்போம்.
அல்லாஹ்விலிருந்து பரக்கத் கிடைச்சிருக்கும். இன்றைக்கு பாருங்க, உலகத்துல சங்கடமான ஒரு வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு சொல்றது உண்டு. பல தடவை இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிற வானிலை அறிக்கை எல்லா இடத்தையும் கேட்கலாம். நீங்க ரேடியோவிலும் கேட்கலாம், மத்த எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பாகுதோ அதில் எல்லாம் கேட்கலாம். வானிலை அறிக்கை, வானிலை அறிக்கையில் என்ன சொல்லப்படும்? சாதாரணமா நம்ம தமிழ்நாட்டு வானிலை அறிக்கையா இருந்தா சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், வட ஆற்காடு, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக எங்கெங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மதராசில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அங்குமிங்குமாக லேசானது முதல் கனமானது வரை. எங்க இருந்து இது வரைக்கும்? லேசிலிருந்து கனம் வரைக்கும் மழை பெய்யக்கூடும். பெய்யக்கூடும் என்ன அர்த்தம்? தமிழ்ல பெய்யாமல் இருக்கவும் கூடும். எங்க பெய்யும் சொல்லல, எவ்வளவு பெய்யும் சொல்லல, பெய்யுமா பெய்யலையா அதுவும் சொல்லல. சென்னை, செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நீங்க கொஞ்சம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த கருத்தோடு கேட்டிருக்க மாட்டீங்க. அங்கும் இங்குமாக பாபா எங்க எங்கன்னு சொல்லுங்க. அங்கும் இங்குமாக. சரி, லேசானது முதல் கனமானது வரை என்னங்க பேஞ்சா லேசா பெய்யும் இல்ல கனமா பெய்யும்? லேசானது முதல் கனமானது வரை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. லேசுன்னு சொல்லுங்க, இல்ல கனம்னு சொல்லுங்க, அங்கேன்னு சொல்லுங்க, இல்ல இங்கேன்னு சொல்லுங்க, பெய்யும் சொல்லுங்க அல்லது பெய்யா. உலகத்திலே இதை தவிர வேறொன்று சொல்லுவதற்கு யாருக்கு முடியாத சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். மழை மட்டுமல்ல, தண்ணீர் மட்டுமல்ல, இந்த உலகத்தை அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். எனவே மனிதர்களாகிய நாம் வாழ வேண்டிய முறை இந்த ஷரியத். எப்படி வாழணும்? காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும், ராத்திரி படுத்ததிலிருந்து காலையில எழுந்திருக்கிற வரைக்கும், வாலிபத்திலிருந்து வயோதிகம் வரை, சிறுபிராயத்திலிருந்து வாலிபம் வரை, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தாய்மார்களே அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டும். இதற்கு பெயர் தான் ஷரியத். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எடுத்து விடுகிறான். ஷரியத்துக்கு மாற்றமாக யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் இருக்காது. தங்களுடைய ஆசைப்படி வாழுவார்கள், தங்களுடைய இச்சைப்படி வாழுவார்கள். எந்த நேரத்தில் என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை எல்லாம் செய்வார்கள். செய்ய தோன்றுவதை எல்லாம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே? மனிதனுடைய ஆசைக்கு முடிவில்லாமலாகி கடைசியில ஆசையும் தீராது, ஆசையும் தீராது, வாழ்க்கையிலும் இன்பம் முடிவு பெறாது. ஆசை பூர்த்தி பெறுவதற்கு என்ன தெரியணும், என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னபடி ஆசை நிறைவேற்றணும். ஆசை பூர்த்தி ஆவதற்கு வழி என்ன? உதாரணமாக எதை சாப்பாடு ஒரு ஆசை, உடை ஒரு ஆசை, உணவு ஒரு ஆசை, உடை ஒரு ஆசை, கணவன் மனைவி என்பது ஒரு ஆசை, குழந்தைகள் என்பது ஒரு ஆசை, வீடு என்பது ஒரு ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இது போன்று எத்தனையோ ஆசை. இந்த ஆசை இல்லாதவங்க யார் துனியால? எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? யாருக்கு இல்ல? எல்லோருக்கும் ஆசை இருக்கு. ஆசை தீருவதற்கு வழி என்ன சகோதரர்களே? ஒரு பெரிய ஹிக்மத் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சுக் கொள்ளணும். நாம் மறுமையை நம்பியவர்கள், ஆகிரத்தை நம்பியவர்கள், சொர்க்கத்தை நம்பியவர்கள், நரகத்தை நம்பியவர்கள். மரணத்திற்கு பிறகு கபரில் இருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. யார் நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, யாருக்காவது நம்பிக்கை வர்ற அளவுக்கு தெரியணுமானா ஒரு தடவை மௌத்தாய் பார்க்கணும். நம்பிக்கை வர்ற அளவுக்கு இதை பத்தி தெரியணுமானா மௌத்தாய்த்தான் பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியும் செய்யலாம், ஆனா கபருக்குள்ள எதையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. கபருக்குள்ள இருக்கிற உலகம் வேறு. எப்படி கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ, மனிதன் அல்லாஹ் கர்ப்பப்பைக்குள்ள உருவாக்கலாம். கர்ப்பப்பைங்கிறது அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்? கர்ப்பப்பை கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது ஜவுளி கடையில கொடுக்கிற மஞ்சப்பை அளவா இருக்காது. கர்ப்பப்பை என்ன அளவு இருக்கும் கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே. ஒரு வயிற்றுக்குள்ள நமக்கு இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு வயிறு. இதுக்குள்ள கொண்டு போய் ஒரு பையங்கிருந்து வைக்க முடியும்? ஜவுளி கடையில் வாங்குற பையா கொண்டு வைக்க முடியும்? சாதாரணமான ஒரு சிறிய இடம், ஒரு 5 பைசாவுக்கு வாங்குற பலூன் அளவு கூட இருக்காது. இதற்குள்ளே கொண்டு போய் அந்த 2 துளி இந்த சினை முட்டையும் அந்த கருவையும் கொண்டு போய் சேர்த்து 2000 மடங்கு பெரிதாக்கினால் ஒரு புள்ளியாக பார்க்கலாம். அந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு 2000 மடங்கு அதை பெரிதாக்கினால் ஒரு சாக சிறிய புள்ளியாக பார்க்கலாம். அப்படி அதை கொண்டு போய் சேர்த்து இப்படி ஒரு மனிதனாக அல்லாஹ் உட்கார வைத்திருக்கிறானே, அது எங்க தயார் பண்றான்? அல்லாஹ் எந்த ஃபேக்டரியில தயார் பண்றான்? சாதாரண மூக்குப்பொடி டப்பா தயார் பண்ற ஃபேக்டரியில போய் பார்த்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும். ஒரு மூக்குப்பொடி டப்பா ரவுண்டா போட்டு மேல ஒரு மூடி, இவ்வளவு பெரிய டப்பா,
அந்த டப்பா தயார் பண்ற இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்கிற யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு மூக்குப்பொடி டப்பா தயார் பண்றதுக்கு நீ இவ்வளவு பெரிய சத்தம் போடுற, ஒன்ன தயார் பண்றதுக்கு அல்லாஹ் ஏதாவது சத்தம் போட்டானா? மூக்குப்பொடி டப்பாவுக்கு நீ ஊரே தூக்குற அளவு சத்தம் போடுகிறாயே, உன்னை தயார் பண்ணும் போது, உன்னுடைய கண்ணை தயார் பண்ணும் போது, உன்னுடைய உயிரை தயார் பண்ணும் போது தலையில இருக்கிற முடிக்கு சரியான தமிழ் மயிர் தான். முடின்னு சொன்ன கிரீடம் அர்த்தம். நம்ம தலையில இருக்கிற மயிரை கிரீடமாக கருதுற காரணத்தினால அதுக்கு முடின்னு பேர் வச்சிருக்கிறோம். இல்லையானால் முடி சூடா மன்னர்கள், முடி என்றால் கிரீடம் என்ற அர்த்தம். சரியான தமிழ் வார்த்தை மயிர். இந்த உயிரும் அல்லாஹ் கொடுத்ததான். சரியான தமிழ் வார்த்தையை சொன்னா மயிரும் அல்லாஹ் கொடுத்ததான். அல்லாஹ் தலை கர்ப்பப்பையில உண்டாக்கும் போது எந்த சத்தமும் கேட்கறது இல்லையே. ஒரு பெண்ணுக்கு கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அது என்ன குழந்தை என்று. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதற்கு எத்தனை விரல் இருக்கிறது என்று. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதனுடைய தலையிலே முடி வளருமா வளராதா என்று. அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய கண் பார்க்குமா பார்க்காதா என்று. அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய காது கேட்குமா கேட்காதா என்று. யாரையாவது சொல்லுங்கள். வயிற்றில் இருக்கும் போது இந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு சொன்னவங்க யாராவது உண்டுமா? வயிற்றில் இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு கண்ணு சரியா தெரியாது யாராவது சொன்னது உண்டுமா? சகோதரர்களே, குழந்தை பிறந்த பிறகு கூட தெரியாது. குழந்தை பிறந்த உடனே நீ ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, கண் ஆஸ்பத்திரிக்கு. குழந்தையை காமிச்சு கேளுங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு. குழந்தைக்கு கண் இருக்குது சகோதரர்களே. விளையாட்டுல வேடிக்கை இல்லை. இந்த உலகத்தினுடைய அறிவு குறைவை நான் சொல்லுகிறேன். அறிவிலே முன்னேற்றம் என்பது அது ஒரு புறம், ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமில்லை என்பது ஒரு புறம். நான் என்னுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை, உங்களுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை. அண்ட சராசரத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ், என்னையும் உங்களையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ், என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே படைத்த அல்லாஹ், நம்முடைய மனைமார்களுடைய வயிற்றிலே குழந்தைகளை வளர்த்துகிற அல்லாஹ், எல்லாம் வளர்த்திட்டா. கண்ணு பாக்குது, காது கேட்குது. இந்த குழந்தை பிறந்த குழந்தைய 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. இந்த குழந்தைய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. இந்த நாட்டிலேயே இருக்கிற பெரிய கண் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு கேளுங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா, குழந்தை பார்க்குமா பார்க்காதா சொல்லுங்க. நிச்சயமாக சொல்ல முடியாது சகோதரர்களே. எப்ப அந்த குழந்தை கொண்டு ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி, நர்சரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணி, அந்த மிஸ் போர்டை காமிச்சு படின்னு சொல்லும்போது குழந்தை அப்படி இப்படி பாக்குது. அப்பதான் மிஸ் சொல்லி அனுப்புறாங்க, உங்க குழந்தை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா பிறகுதான் தெரியுது இந்த குழந்தைக்கு கண்ணுக்கு இன்னும் இத்தனை பவர் தேவைப்படுது. அதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தாயினுடைய வயிற்றிலே படைக்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றதற்கு பிறகு உங்களுடைய கண்ணிலே பார்வையை கொடுக்கிறான், உங்களுடைய காதிலே கேட்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு பிடிக்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு நடக்கிற சக்தியை கொடுக்கிறான். சகோதரர்களே, இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் இதையெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டு யாராவது என்னமாவது கொடுத்தோமா? சகோதரர்களே, சாதாரண ஒரு கடையில போய் ஒரு ஊசி வாங்கினா அது காசு கொடுக்கணும். ஆனா இந்த உயிர் வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? இந்த கண்ணு வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? கண்ணுல பார்வை வாங்குறதுக்கு, அல்லாட்டிருந்து வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? என்னங்க அது இயற்கையா வந்ததுன்னு யாராவது நினைக்கலாம். எத்தனை பேருக்கு இயற்கையா பார்வை இல்லாம இருக்குது? அப்படி எனக்கு உங்களுக்கும் பார்வை இல்லாம இருந்தா இந்த உலகம் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியால் இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான். எனவே அவனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டு ஆட்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நடத்துவோமேயானால் நம்முடைய உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும், மறு உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். எப்படி தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மாலே புரிந்து கொள்ள முடிவதில்லையோ, அதே போல கபருக்கு போன பிறகும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. அங்கே என்ன நடக்கிறது? அது எப்படி யாரோ சொன்னது போல, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் கபரிலே கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இங்கே வந்து சொல்லவில்லை. யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ நாம் காணவில்லை. கண்டவர் விண்டிலர். யார் கண்டு கொண்டிருக்கிறார்களோ கபரிலே அவர்கள் வந்து சொல்ல முடிவதில்லை. யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். சகோதரர்களே, நாம் மறு உலக வாழ்க்கை நம்புகிறோம், சொர்க்க வாழ்க்கை நம்புகிறோம், ஆகிரத்துடைய வாழ்க்கை நம்புகிறோம். இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதைத்தான் சொல்ல வருகிறேன், கேளுங்கள் சகோதரர்களே. உண்ணுவது ஒரு ஆசை, அல்லாஹ் வேண்டான்னு சொன்னானா? அல்லாஹ் சாப்பிட வேண்டாம்னு சொன்னானா? உடுத்துவது ஒரு ஆசை, அல்லாஹ் உடுத்த வேண்டாம் என்று சொன்னானா? கல்யாணம் முடிப்பது ஒரு ஆசை, கல்யாணம் முடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானா? நிச்சயமாக இல்லை. சாப்பிடுங்கள், அதுவும் நன்றாக சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மன் ஹர்ரம அலைக்கும், யார் உங்களின் மீது இதெல்லாம் ஹராமாக்கியது? இதெல்லாம் ஹராம் இல்லை.
ஆனால் சம்பாதிப்பதை ஹலாலாக சம்பாதியுங்கள், சாப்பிடுவதை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு சாப்பிடுங்கள். இதே போல உடை உடுத்துங்கள். உடை அழகா உடுத்த வேண்டாம் நல்லா சொல்லல, அசிங்கமா உடுத்த வேண்டாம் நல்லா சொன்னோம். கொஞ்சம் வித்தியாசம் நீங்க புரியும் சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் வித்தியாசம் புரியும். அழகா உடை உடுத்த வேண்டாம் நல்லா சொல்லல, அசிங்கமா உடை உடுத்த வேண்டாம் நல்லா சொன்னோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் வழங்கணும். இப்ப நாங்க அழகாத்தான உடுத்த விரும்புறோம். இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி உடை உடுத்துவதிலே தங்களுக்கென்று ஒரு பாணி கையாளுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் மேலை நாடுகளிலே நாகரிகம் என்ற பெயராலே அரைகுறை ஆடைகள், அரைகுறை ஆடைகள், ஆண்களுக்கும் அரைகுறை ஆடைகள். அரைகுறைக்கு அர்த்தம் என்னங்க? இடம் வெளியே தெரிகிறது மட்டும் அரைகுறை இல்லை, உறுப்புகளுடைய அமைப்பும் அளவுகளும் வெளியே தெரிகிறது அரைகுறை தான். ஆடு மாடு அது டிரெஸ் பண்ணாது. ஆடு மாட்டுக்கு டிரெஸ் இல்லை, ஆடு மாட்டுக்கு டிரெஸ் இல்லை, தேவையில்லை அதுக்கு. அதனுடைய உறுப்புகள் வெளியே தெரிந்தால் அசிங்கம் இல்லை. கை வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் இல்லை, கால் வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் இல்லை, பால் வெளியே தெரிஞ்சால் அசுத்தம் இல்லை, பால் கறக்கிற மடு வெளியே தெரிஞ்சாலும் அசூசை இல்லது. அது மிருகம், அது டிரெஸ் பண்ணாது. ஆனால் மனிதர்களாக இருக்கிறவர்களும் தங்களுடைய உறுப்புகளை வெளியே தெரிகிற மாதிரி ஆடை அணிந்தால் அது அசிங்கம். அது ஆனா இன்னைக்கு உலகத்தில் அது கூட புரிய முடியலையே. தங்களுடைய உருவமும் அமைப்பும் உடல் அமைப்பும் வெளியே தெரிகிற மாதிரி ஆடை அணிந்து கொள்வதை நாகரிகம் என்று சொன்னால் இது அநாகரிகம். இது மிருகத்துடைய சுபாவம். இது தன்னை மறைத்துக் கொள்வதுதான் மனித சுபாவம், தன்னை வெளியே காட்டுவது மிருக சுபாவம். அல்லாஹ் ஆடை அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை, அசிங்கமாக அணிய வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். உணவு உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மனித சுபாவத்தோடு உணவு உண்ணுங்கள். அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்து, அடுத்தவர்களை நஷ்டப்படுத்தி, அனாதைகளுடைய சொத்தை எடுத்து, வட்டி வாங்கி, லஞ்சம் வாங்கி, ஏழைகளுடைய சொத்தை எடுத்து சாப்பிடாதீர்கள். ஹராமாக சம்பாதித்து சாப்பிடாதீர்கள். நீங்க ஒரு வியாபாரம் செய்யுங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. ஒரு வியாபாரம் செய்யுங்க, 2 வியாபாரம் செய்யுங்க, 3 வியாபாரம் செய்யுங்க, 30 வியாபாரம் செய்யுங்க. அல்லாஹ் எங்கயாவது வேண்டாம்னு சொன்னானா? கேளுங்க, ஷரியத்தில் எங்கயாவது வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கா? ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் தான் செய்யலாம், 2 வியாபாரம் தான் செய்யலாம், 1 லட்சம் தான் சம்பாதிக்கலாம், 1 கோடி தான் சம்பாதிக்கலாம். அல்லாஹ் எங்கயாவது சொல்லி இருக்கானா? அப்படி ஹதீஸ் எங்கயாவது அப்படி இருக்கா? கிடையாது சகோதரர்களே. உங்களுக்கு எந்த அளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு வியாபாரம் செய்யுங்கள், ஆனால் ஹலாலாக. எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்கள், ஆனால் நியாயமாக. எவ்வளவு உடுத்த முடியுமோ உடுத்துங்கள், ஆனால் அழகாக. எவ்வளவு வீடு கட்டிக்கொள்ள முடியுமோ கட்டுங்கள், ஆனால் தேவைக்காக. தேவைக்கு மீறி கட்டி என்ன செய்ய போகிறீர்கள்? தேவைக்கு மீறி ஒரு மனிதன் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள், 40 ரூம் இருக்கிறது அந்த வீட்டிலே. அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறார். மற்றவங்களுக்குள்ள இடத்தை சேர்த்து இவர் வீடு கட்டி வச்சு இவருக்கு என்ன லாபம்? இவர் எத்தனை ரூம்ல படுப்பாருங்க? ஒரு மனிதர் எத்தனை அறையில படுக்கலாம்? ஒரு அறையில படுக்கலாம், இன்னொரு அறையில படுக்கலாம். ஆனால் ஒரு அறையில படுத்திருக்கும் போது இன்னொரு அறையில படுக்க முடியாது. சரி, ஒருத்தர் வீடு கட்டுறார். எப்படி வீடு கட்டார்? அதுக்கு பேரே பெருசாயிட்டா, வீடுன்னு பேர் இல்ல, பங்களான்னு பேர். பங்களா கட்டிட்டார். எவ்வளவு பெரிய பங்களா? 60 லட்சம் ரூபாய் செலவு, 1 கோடி ரூபாய் செலவு, 1.5 கோடி ரூபாய் செலவு. பங்களா கட்டிட்டார். கட்டி முடிஞ்சு ஓப்பனிங்க்கு முன்னால அல்லாஹ் அவர் ஹயாத்தா வைக்கட்டும், அல்லாஹ் நீளமா ஹயாத்து கொடுக்கட்டும். எதிர்பாராமல் உலகத்தில் நடக்குது, அவர் இறந்துட்டார். எல்லாம் முடிஞ்சிச்சு. 1.5 கோடி ரூபாயில பங்களா கட்டிட்டார், அரண்மனை கட்டிட்டார். அரண்மனை கட்டி முடிச்சுட்டாருங்க. முடிச்சு ஓப்பனிங் நாள்ல வஃபாத் ஆயிட்டார். இவரை எங்க அடக்குவாங்க? கொஞ்சம் யோசிங்க, எங்க அடக்குவாங்க சகோதரர்களே? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, பொது இடம். அது ஊருக்கு சொந்தம், பள்ளிக்கு சொந்தம். எங்கேயாவது யாராவது சொந்த கபிரிஸ்தான் வச்சிருக்காங்களா? ஏன் நம்ம வீட்டிலே பின்னால கொள்ளையில வீட்டுக்கு பின்னால ஒரு கபிரிஸ்தான், நம்ம பாவா, நம்ம வாப்பா, நம்ம தாதா, தாதாவோட வாப்பா, அவங்க இவங்க எல்லாம் அங்கேயே அடக்கி ஹயாத்தை பார்க்க முடியல. கபரையாவது கண்ணிலே பார்த்துக்கலாம் இல்லையா? பெண்கள் போய் கபரை ஜியாரத் செய்ய முடியலையே கபிரிஸ்தான்ல போய். ஆகையினால கபர் வீட்டிலே வச்சுக்கலாமே. யாராவது வைத்திருக்கிறார்களா இது வரைக்கும்? கபரு கூட இல்லைங்க. இந்த மையத்தை வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கு. அதுக்கு என்ன பெட்டி சொல்லுவாங்களோ தெரியல இந்த ஊர்ல, சந்தூக். சரி, சந்தூக். இப்ப உதாரணமா நான் சொல்றேன், என்ன சொல்றேன் உங்களை சொல்றேன். எங்க வீட்டுல மொத்தம் நாங்க அண்ணன் தம்பி எல்லாமே சேர்ந்து, எங்க ஆலிம் சாவுக்கு தெரியும், நாங்க எல்லாம் ஒன்னா ஓதணும், ரொம்ப காலம் ஒன்னா ஓதனவங்க. இப்போ உடலால வேற வேற இடத்துல இருந்தாலும் உயிரால ஒரு இடத்துல இருக்கிறோம். நாங்களே மொத்தம் 10 பேர், எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை சேர்ந்து மொத்தம் 10 பேர். இந்த காலத்தினுடைய மாபெரும் சாதனை. இந்த காலத்துல சும்மா சாதாரணமா யாராவது கேட்டா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கேட்பாங்க? வயசு என்ன ஆச்சுங்க மௌலானா?
வயசு எத்தனை ஆச்சுங்க? எத்தனை குழந்தைங்க? எனக்கு 7. 7ங்களா? என்ன இவரு சாப்பாட்டு கொடுக்கிற மாதிரி? அடுத்தது என்ன கேட்பாருங்க? அப்ப பொம்பளை பிள்ளைங்க 6 பொம்பளை பிள்ளை, ஒரு 6 பொம்பளை பிள்ளைங்களா? எப்படி கரை சேர்த்துவீங்க? என்ன கடல்லையா கிடக்குது கரை சேர்த்துறதுக்கு? நீங்க தண்ணீரே கிடக்குது கரை சேர்த்துறதுக்கு? கரை என்பதே ஆற்றுக்குள்ளதான் கரை. ஆத்துல கிடந்தா தான் கரை சேர்க்கிறது. இப்ப 6 பொம்பளை பிள்ளை ஆத்திலே கிடக்குது. சகோதரர்களே, ஃபீ குல்லி மராத்தின் இஸ்மு நாக்கிஹா வ ஃபீ குல்லி ஹப்பத்தின் இஸ்மு ஆகிலிஹா. ஒவ்வொரு பருக்கையில, பருக்கைன்னு சொன்னா ஒரு சோத்து பருக்கை, அந்த சோத்து பருக்கையில அதை யார் சாப்பிடுவாருங்க அதனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிற சகோதரர்கள். மாத்தி யாரும் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு பெண்ணுடைய தலையிலும் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்வார்கள் என்று அந்த பெண்ணுடைய கணவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. முடியலையோ அது வேற விஷயம். நீங்க பாருங்க, சில குடும்பத்துல சாதாரண பெண்ணா இருப்பாங்க, நல்ல நிலையில போய் வாழ்வாங்க. நல்ல நிலையில வாழ்கிற பெண் சாதாரண நிலையில போய் வாழ்வாங்க. யாராலையும் தலைவிதியை மாற்றி அமைச்சவங்க கிடையாது. ஊர்ல தேடி தேடி எப்படி மாப்பிளை கொடுத்தாருங்க? சூப்பர் மாப்பிளை கொடுத்தார். சூப்பர் மாப்பிளை ஆனா கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சில நேரங்கள்ல என்ன ஆகுதுங்க, ஒரு வருஷம் ஆச்சு அல்லது 1.5 வருஷம் ஆச்சு, அதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையில ஒத்துமை இல்ல. மக தாய் வீட்டுல, அது வீட்டுல 2 பேரும் வர்றதே இல்ல, பாத்துக்கிறதே இல்ல, சந்திக்கிறதே இல்ல. கடைசி என்னென்னவோ நிலைமைகள். சாதாரண ஒருத்தர் இருந்தார், அவர் சாதாரண ஒரு மாப்பிளை கொடுத்தார். எதிர்பாராம நல்ல சம்பாதிச்சார், நல்ல வசதியா இருக்கிறார். இவர் சாதாரணமானவர். மருமகன் மாமியாரையும் மாமனாரையும் மாமனாருடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுகிற மருமகனும் உண்டு. மாமனார் மருமகனுக்கு எல்லாம் கொடுத்தும் எதுவும் நடக்காத குடும்பம் உண்டு. என்ன காரணம்? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம் இருக்கு. நமக்கு எத்தனை குழந்தை? நமக்கு என்ன? நான் சொன்ன ஒரு 10 பேர் இருக்கிறோம். நான் கபரை பத்தி சொல்லிட்டு வந்தேன். நான் எங்க வீட்டுல 10 பேர், எங்க 10 பேருக்கு குழந்தை இருக்கு. இப்படி எங்க குடும்பத்தை சேர்த்தா மொத்தம் ஒரு 45-50 பேர் எங்க வீட்டுல மட்டும் இருக்கிறோம். எங்க வீட்டுல மட்டும் ஒரு 45-50 பேர் இருக்கும். இந்த 45 பேர் நாங்க மெம்பர் எங்க வீட்டுல இருக்கிறோமே, நாங்க ஒரு சந்தூக் எங்க வீட்டுல செய்து வச்சுக்கிட்டா என்ன? ஒருத்தருக்கும் வீட்டுல பெட் இருக்கு, ஒருத்தருக்கு ரூம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு தலையணை இருக்கு, ஒண்ணுக்கு 4 தலையணை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கிறதுக்கு ஷர்ட் இருக்கு, ஜுப்பா இருக்கு, லுங்கி இருக்கு, செருப்பு இருக்கு, தொப்பி இருக்கு. வீட்டுல வேண்டி எல்லா வசதியும் இருக்கும் போது மௌத்தானா 2 பேர் 3 பேரா இருந்தா சரி, மதரசா பள்ளிவா சந்தூக் கொண்டு வரலாம். நாங்க தான் 45 பேர் இருக்கிறோம்ல, ஒரு சந்தூக் செய்து வீட்டுல வச்சுக்கலாங்களா? அப்படி உண்டுமா? யாராவது வச்சிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தூக்க பார்த்தாலே வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம படுக்க போறது அதுல. சந்தூக்க கண்டாலே பயங்க. இந்த ஊர்ல இருக்குமோ என்னவோ தெரியல, எங்க ஊர்ல இருக்கு. மௌத்தான உடனே முதல்ல சொல்லுவாங்க, போய் பள்ளிவாசல போய் பெஞ்சு கொண்டு வாங்க. மௌத்தா போயிட்டா உனக்கு வீட்டுல பெஞ்சு கூட கிடைக்காது. படுத்திருந்த கட்டல் 6000 ரூபாய் பெறும், 60000 ரூபாய் பெறும். அந்த கட்டல படுக்க வைக்க மாட்டாங்க, அந்த மெத்தையில படுக்க வைக்க மாட்டாங்க. அந்த பாய் கூட எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஓரம் பின்னாத பாய் அதுதான் போடுவாங்க. வெறும் பலகையில படுக்க வைப்பாங்க. அந்த பலகையும் பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வருவாங்க. மௌத்தான உடனே நம்மள பள்ளிவாசலுக்கு ஒப்படைச்சிருவாங்க. நான் கட்டி இருக்கிற வீடு 1.25 லட்சம் ரூபாய் பெறும், 1.25 கோடி பெறும். கோடி பெத்தென்ன, கோடான கோடி பெத்தென்ன. மௌத்தான பிறகு பலகை கூட பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வருவாங்க, சந்தூக் பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வருவாங்க, கொண்டு போய் பள்ளிவாசல்ல வைப்பாங்க, ஜனாஸா தொழுவாங்க. பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்துல அடக்கிட்டு அழுகிற மாதிரி அழுதுட்டு அத்தனை பேர் வீட்டுக்கு வந்த. ஒரு ஆளாவது ராத்திரிக்கு பக்கத்துல படுக்கலாம் இல்ல? 30 வருஷமா உன் பக்கத்துல நான் படுத்தினேன். ராத்திரிக்கு எங்க போனாலும் சரி, மதுரைக்கு போனாலும் நான் வீட்டுக்கு போனா தான் தூக்கம் வரும் சொல்லி வந்தனா இல்லையா? என் மனைவி வீட்டு நான் கேட்கிறேன். நான் மதுரைக்கு போனாலும் சரி, மெட்ராஸுக்கே போயிட்டாலும் சரி, இல்ல தஞ்சாவூருக்கு போனாலும் சரி, திருநெல்வேலிக்கு போனாலும் சரி, அங்க போய் ராத்திரி படுத்திருக்கும் போது என்ன சொல்லுவேன்? எனக்கு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். என்ன இருக்கு வீட்டுல? கொஞ்சம் இதுதான் இருக்கு. வீட்டுக்கு போ. எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வரணும். வந்து 30 வருஷமா உன் கூட படுத்தனா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு கபர்ல வந்து படுக்கலாம் இல்லையா? யாராவது படுத்தாங்களா? அழுவாங்க. என்ன சொல்லி அழுவாங்க? போயிட்டீங்களே, விட்டுட்டு போயிட்டீங்க. எங்க வாங்கல நீங்களும் கூட? தாய்மார்களை நன்றாக ஞாபகம் வையுங்க. இது ஒரு விளையாட்டு விஷயம் அல்ல. எனக்கும் நடக்கும், உங்களுக்கு நடக்கும். நடக்கிறது 100 வருஷத்துக்கு பிறகு நடக்கட்டும், நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் நடந்து தீரும். இந்த உலகத்திலே யாரும் உயிரோடு இருந்தவர்கள் இல்லை. எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு மேதைகள், எவ்வளவு பெரிய புத்திசாலிகள்.
சகோதரர்களை எவ்வளவு பெரிய புத்திசாலிகள். நான் நினைக்கிறது உண்டு அடிக்கடி, எங்களுடைய உஸ்தாத் அமானி ஹஜ்ரத், ஹஜ்ரத்துக்கு உஸ்தாத், எனக்கு உஸ்தாத், நாங்க ஒன்னா ஓதணும். ஹஜ்ரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் எவ்வளவோ. எனக்கு என்னென்ன சொல்றோமோ இதெல்லாம் அமானி ஹஜ்ரத் பெற்றுக்கொண்ட சில விஷயங்கள் தான் இங்க சொல்றோம். ஹஜ்ரத் வேகமா பேச மாட்டாங்க, ஆனா ரொம்ப காரியமா பேசுவாங்க. எனக்கு இப்ப சமீபத்தில் யாவும் வந்துச்சு, எங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லும் போது யாவும் வந்துச்சு. ஹஜ்ரத் சொன்னது, ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லுவாங்க. உடனே பதில் சொன்னது ஒரு பெரிய சுபாவம். யோசிச்சு ஒரு கேள்விக்கு பிறகு 3/4 மணி நேரத்துக்கு பதில் சொல்றது அதுவும் இருக்கு. கேள்வி கேட்ட உடனே பதில். ஒரு தடவை எனக்கு யாவும் இருக்குது, பாடம் நடத்தும் போது சாதாரணமாகவும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது ஒரு தடவை நான் கேட்டேன், அல்லது எங்க கூட இருக்கிறோம் யாரோ கேட்டாங்க, அதற்கு மூக்கு பொடி போடுறவங்க எல்லாம் பெரிய அறிவாளியா இருக்கிறாங்க, அதற்கு பொடி போடுவாங்க, அதற்கு பொடி எப்பவும் கையில் இருக்கும் போட்டுக்குவாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், யாவும் இருக்கு, மூக்குப்பொடி போடுறவங்க ரொம்ப அறிஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல அவரு இவரு அப்படி அந்த காலத்துல அறிஞர்கள் பேர் வாங்கினவங்களே இருந்தாங்க. இப்போ தெரியும் அறிஞர்னா யாருக்கு சொல்றது. அவரும் மூக்குப்பொடி போட்டாரு, இன்னொருத்தர் மூக்குப்பொடி போட்டாரு. அந்த பேரெல்லாம் இப்ப சொல்ல விருப்பம் இல்லாதனால சொல்லல. அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் பாருங்க அறிஞர்கள் மூக்குப்பொடி போடுறாங்க, அதனால நீங்களும் மூக்குப்பொடி போடுறதுனால நீங்களும் பெரிய அறிஞர் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னோம். அப்ப அதில் சொன்னாங்க, அறிஞர்கள் மூக்குப்பொடி போடுறாங்கிறது சரி, மூக்குப்பொடி போடுறவங்க எல்லாம் அறிஞர்கள் சரியில்லை. அறிஞர்கள் மூக்குப்பொடி போடுறாங்கன்னு வேணா சொல்லு, ஆனா மூக்குப்பொடி போடுறவங்க எல்லாம் அறிஞர்கள் சொல்லாத. அவ தன்னை சொன்னாங்க, என்ன அறிஞர் சொல்லாதேன்னு சொன்னாங்க. இப்படி உடனுக்குடன் பதில் சொல்றதுல அமானி ஹஜ்ரத் ரொம்ப திறமை. அதே போல அவர்களுடைய ஆய்வு, அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய ஆராய்ச்சியில் வெளிப்படுவதற்கு இந்த நாட்டில இடம் இருக்குல்ல, ஆகையினால அவங்க சொல்லல. இல்லையானா இப்ப நான் சிந்திச்சு பாக்குறேன், அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுடைய திறமை, அந்த திறமை வெளிப்படுவதற்கு இடம் இல்லை. சில விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களை எல்லா இடத்திலும் சொல்ல முடியாது. உதாரணமா நம்ம ஊரு நம்ம இருக்கிறோம், இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க பலதரப்பட்டவர்கள் இருக்கிறோம். நல்ல படிச்சவங்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய புத்திசாலிகள் இருக்கிறாங்க, அதற்கு போற ஆலிம்கள் இருக்கிறாங்க. அதற்கு ஆலிமுடைய வாப்பவங்க இருக்கிறாங்க, அவங்களே எனக்கு ரொம்ப காலமா தெரியும். அவங்க பேரே இமாம் புகாரி தான். அவ்வளவு பெரிய நல்ல திறமைசாலியும் ஆராய்ச்சியாளர்கள். அதே போன்று இந்த ஊர்ல ரொம்ப பேர் எனக்கு தெரியும், பெரிய பெரிய அறிவாளிகள். அதே நேரத்தில் சாதாரணமானவர்கள் இருக்கிறாங்க, பெண்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சிறு குழந்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் ஏதாவது ஆயத்தை எடுத்து அந்த ஆயத்துக்கு தத்துவார்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா அது எல்லாருக்கும் பொருந்தாது. இப்ப நான் சொல்ற விஷயம் எப்படி இருக்கணும், எல்லாரும் அது கிரகிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி விஷயத்தை தான் சொல்லணும். அதுக்கு மேல நான் பாட்டுக்கு எதையாவது யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு சில பேருக்கு விளங்கும், சில பேருக்கு விளங்காம போயிடும். அப்ப மக்களுடைய நிலையை அனுசரிச்சு தான் சொல்லணும். அமானி ஹஜ்ரத்துடைய திறமைக்கேற்ற நிலை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கல, ஆகையினால் அவங்களால சொல்ல முடியல. அப்படிப்பட்ட அறிஞராக இருந்த அமானி ஹஜ்ரத்தும் நான் நினைக்கிறது அவங்களுக்கு கபருக்கு போயிட்டாங்களே. இதே போல உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரியவர்கள், பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய மேதைகள், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், எவ்வளவு பெரிய மெஞ்ஞானிகள், எங்கே அவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அதே போல சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகம் முடிஞ்சு போகிற வாழ்க்கை. நாம் ஆகிரத்தை நம்பியவர்கள், நம்ம யாரும் இந்த உலகத்தில் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் அழுவாங்க. மூத்தான வீட்டுல பார்த்தா மனைவி அழுகிற மாதிரி வேற யாரும் அழுக மாட்டாங்க, மனைவி அழுகிற மாதிரி வேற யாரும் அழுக மாட்டாங்க. அப்படியே சொல்லி சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் பழக்கம் சொல்லி இந்த காலத்துல எல்லாருடைய பெரிய கிருபை, அதெல்லாம் அந்த ஒப்பாரி வைக்கிற பழக்கம் எல்லாம் இல்லாம போச்சு. சத்தம் போட்டு அழுகிறது இல்லாச்சு. இல்லையா முன்னால காலத்துல எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கிறேன், அந்த ஒப்பாரி வச்சு நீங்க இப்படி செஞ்சீங்களே, நீங்க போயிட்டீங்களே, நீங்க யாரு பாப்பாங்க? இவங்களுடைய கேள்வி எல்லாம் இதுதான், நீ போனா போ, எங்களுக்கு யார் பணம் கொடுப்பாங்க, எங்களை எல்லாம் யாரு பாப்பாங்க, எங்களுக்கு மாசம் அப்படி செய்தீங்களே, எங்களுக்கு இது வாங்கி கொடுத்தீங்களே, எங்களை அப்படி பார்த்தீங்களே, எங்களை இப்படி பார்த்தீங்களே, இப்ப நீங்க போறீங்களே, உங்க கபருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இது கேட்கிற ஆள் இல்ல, நாங்க என்ன ஆகும்? சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் கபருடைய வாழ்க்கையை நம்பியவர்கள். கபருக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது, அங்கே சிராத்துல் முஸ்தகீம் இருக்கிறது, அங்கே மீசான் தராஸ் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வை மறுத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் நம்பியவர்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை சுருங்கியது. இங்கே ஆசை இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்று ஷரியத் சொல்லவில்லை. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நாம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருந்து அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட முறையில் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பாருங்க, பகல் பூரா சாப்பிடலாம், இரவு பூரா சாப்பிடலாம், எப்ப பசிக்கிறதோ சாப்பிடலாம். ஆனால் உடல் கெட்டு போற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் பேர் இஸ்ராப். சாப்பிடறது எவ்வளவு சாப்பிட்டவங்க, உடல் கெட்டு போற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. நாங்க வரும்போதே கார்ல கேசட் போட்டு கேட்டுட்டு வந்தாங்க. அந்த பயான் எதிர்பாராம என்னோட பயான் தான்.
எங்க பேசணும் ஞாபகம் இல்லை. அந்த பயான்ல ஒரு இடத்துல வருது, நம்ம நாட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிடுறாங்க அப்படின்னு. நானே எங்க சொன்ன ஞாபகம் இல்லை, அது இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்து. மூக்கு பிடிக்க சாப்பிடுறது என்னங்க? வயிறு குடல் பிடிக்க சாப்பிடலாம், இறப்ப பிடிக்க சாப்பிடலாம், தொண்டை வரைக்கும் சாப்பிடலாம், மூக்கு வரைக்கும். மூக்கு சிந்தனா அரிசி வரும், சோறு வரும். மூக்க சிந்தனா சோறு வரும். அவ்வளவு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எவ்வளவு சாப்பிடணும்? சுலுசுல்லித்தாம் வசுலுசுல்லி ஷராப் வசுலுசுல்லி நஃபஸ். ஹதீஸ்ல இது வந்திருக்கு. சாப்பாடு எவ்வளவு சாப்பிடணும்? இறப்பையில் 1/3 பங்கு சாப்பாடு, 1/3 பங்கு தண்ணீர், 1/3 பங்கு மூச்சு விடுவதற்கு. ரொம்ப சாப்பிட்டு மூச்சு விட முடியாம திணறக்கூடாது. இறப்பையில் 1/3 பங்கு சாப்பாடு, 1/3 பங்கு தண்ணீர், 1/3 பங்கு காலி. மூச்சு விடுறது, அப்பதான் மூச்சு விட முடியும். இப்படி சாப்பிட்டா உடல்ல பெரிய வியாதி ஒண்ணு வராது. இதுக்கு மாத்தமா இறப்ப பூரா சாப்பிட்டா, இறப்ப நிறைய அளவு சாப்பிட்டு விட்டால் ஜீரணமாகாது, மனிதனுக்கு ஜீரண கோளாறு வரும். அதனால வரக்கூடிய வியாதிகள் என்னவென்று சொல்ல முடியாது சகோதரர்களே. இன்னைக்கு எல்லா டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர்கிட்ட போன உடனே சொல்லுவார், நீங்க உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க டயபிட்டிஸ் பேஷண்ட், உங்களுக்கு சுகர் இருக்கு, உங்களுக்கு சால்ட் இருக்கு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு. மரியாதையான பேர். கொலஸ்ட்ராலுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுங்க அப்படின்னு நான் சொன்னா, நீங்க உங்களுக்கு கொழுப்பு இருக்குன்னு நான் சொல்லலாங்களா? சொல்லக்கூடாது, மரியாதையா இருக்காது. அதனாலதான் பேர் என்னவா வச்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு. அதனால என்ன சாப்பிடக்கூடாது? பால் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, வெண்ணெய் சாப்பிடக்கூடாது, முட்டையில ருசிய மஞ்சக்கருவுல தான், மஞ்சக்கருவு சாப்பிடக்கூடாது. ஆச்சுங்களா? இன்னும் என்ன சாப்பிடக்கூடாதுங்க? இப்பவே சொல்லுவாங்க உப்பு பொதுவாவே கம்மியா சாப்பிடுங்க. உப்பு கம்மியா போட்டா என்ன ருசி இருக்காதுல, எல்லாம் கம்மியா. சர்க்கரையும் சாப்பிடாதீங்க. வாழ்க்கை இனிக்குமா கசக்குமா? எங்க இனிப்பு போச்சோ, 400 சக்கரை வியாதின்னு தான் சொல்றாங்க எனக்கு, டாக்டர் சொல்றதுதான். ஆனால் வாழ்க்கையில் அந்த இனிப்பு போயிட்டால் பிறகு என்ன இனிப்பு இருக்கு சகோதரர்களே? எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை குறையுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைய மருத்துவம் டயட் கண்ட்ரோல் என்று சொல்லுகிறது. அதான் வித்தியாசம். சாப்பாட்டை குறைக்கிறதுனா அது மரியாதையா இருக்காது. அதனால அதுக்கு என்ன பேருங்க? டயட் கண்ட்ரோல். அதனால என்ன சாப்பிடணும்? காலையில 3 இட்லி. ஆனா 3 இட்லின்னு சொல்லிட்டு அங்க சில ஹாஸ்பிட்டல்ல டயட்டீஷியன் வச்சிருக்காங்க. இட்லி பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இட்லி இந்த அளவு இருக்கும் பாருங்க, 3 இப்படிதான் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு இவ்வளவு பெரிய இட்லி போட்டு 3 இட்லி சாப்பிடக்கூடாது. தோசைன்னு சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு அந்த பேப்பர் ரோஸ்ட் இருக்கு பாருங்க, ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு ரோஸ்ட் சாப்பிடுன்னு சொன்னா ஒரு ஃபேமிலி ரோஸ்ட் சாப்பிட்டாராம். 12 பேர் சாப்பிடுற ரோஸ்ட் ஒரு ஆள் சாப்பிட்டா. அப்படி ஆகக்கூடாது. அதனால இப்ப இட்லி இவ்வளவுதான் சைஸ் இருக்கணும். காஃபி கிளாஸ்னா இவ்வளவுதான் காஃபி கிளாஸ் இருக்கணும். இத்தனை மில்லி கிராம் அது பிடிக்கணும். ராத்திரிக்கு 2 சப்பாத்தி. ஒரு டாக்டர் சொன்னாரா, ராத்திரிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. இப்படி கை காமிச்சு சொன்னாரு, இந்த அளவு 2 சப்பாத்தி. இந்த பேஷண்ட் கேட்டாரா, சார் சாப்பாட்டுக்கு முந்தியா சாப்பாட்டுக்கு பிந்தியா? இது மாதிரி பேஷண்ட் தான் நாம அப்படி சாப்பிட்டு பழகி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல, உடம்பை கெடுக்கிற அளவு சாப்பிடாதீர்கள். உடுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, அசிங்கமாக உடுத்தாதீர்கள். அடுத்தவங்க பார்த்தா கால் தெரியுது, கை தெரியுது, கழுத்து தெரியுது, என்னென்ன தெரியுது சகோதரர்களே. நான் சொல்ல வருது வாயிலாக சொல்லக்கூடாது. இந்த காலத்தினுடைய பெண்களுடைய உடை இருக்கிறதே, அந்த காலத்தினுடைய, நான் சீக்கிரமா சொல்லிடுறேன், கேசட்ல வந்துரும், ஆனா வரக்கூடாது இது, ஆனா வந்துரும். இந்த காலத்தினுடைய பெண்களுடைய உடை அந்த காலத்தினுடைய விபச்சாரிகளுடைய உடை. இதன் தொடர்ச்சியை மறுபாகத்தில் கேட்டு மகிழுங்கள். ஹுசைனியா கேசட் என்ற வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி. ரசூல் நியூஸ் ஏஜென்சி, தஸ்தகீர் மார்க்கெட், இலக்கம் 6, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. தொலைபேசி இலக்கம் 702385. இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியோர்கள் சொற்பொழிவுகள், ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி, உருது, தமிழ் பாடல்களும், இசிமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும், பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி, தஸ்தகீர் மார்க்கெட், நம்பர் 6, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் நம்பர் 702385.